ஹாய் ஹலோ காய்ஸ் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம் ஆமாங்க திஃபா வந்திருக்கோம். பட் ஆனால் அம்பத்தூர் திஃபாவில் எப்பவுமே நான் அம்பத்தூர் தான் போடுவேன். இந்த வாட்டி வந்து அண்ணா நகரில் இருக்க திஃபாக்கு தான் வந்திருக்கேன். நான் பக்கத்தில் இருக்கு, சரி சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படின்றதுனால நம்ம ஒரு பர்த்டே ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து அதுக்கு வளையல் நெக் செட் எதனா இருக்கா அப்படின்னு பார்க்க தான் வந்திருக்கோம். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்தே ஆரம்பிக்கலாம். மேலே 3 ஃப்ளோர்ஸ் இருக்குது. போக 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 அப்படியே போயிட்டே இருக்கும். மேலே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிளிப் செக்ஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இந்த ஆக்சரிஸ் முதல்ல வந்து ஹேர் பேண்ட்ஸ்க்கு தனியாக ஒரு இது வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஷ்னரி பேக்ஸ்க்கு தனியாக வச்சுருக்காங்க. அப்புறம் செட்டு இயரிங்ஸ்க்கு தனியாக வச்சுருக்காங்க. இது பாருங்களேன், இந்த சங்கு அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. கிளிப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபிஷ் டைப் இது பாருங்கள், எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல. இதெல்லாம் போட்டு பார்த்தா எங்கே வாங்கினேன்னு கண்டிப்பாக கேட்பாங்க. அந்த மாதிரி க்யூட்டாக இருந்து இது வந்து இப்போ ட்ரெண்டிங்காக போடுது இந்த ஃப்ளவர் வச்சு. இது மாதிரி நிறைய கிளிப்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் வந்து இந்த பனானா கிளிப், ஒரு காலத்தில் நான் பனானா கிளிப் என் முடியல போடவே முடியாது, அழுவேன் என்னடா இது பனானா கிளிப் முடியல போட முடியல, அதுவும் லைன் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. அப்புறம் சாதாரண கிளிப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் பேண்ட்ஸு, குட்டீஸ்க்கு போடுற மாதிரி ஹேண்ட் பேக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேண்ட்ஸு, பிரேஸ்லெட்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஆக்சிடைஸ் தோடு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா க்யூட்டான யூனிக்கான டைரிஸ் இந்த பக்கம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் குட்டி குட்டி ஸ்டிக்கர்ஸ் அதை கூட வச்சுருந்தாங்க இந்த சைடு. ஒரு காலத்துலன்னு இல்லை, ஒரு டைம்லாம் நான் யூனிகார்ன் டைரி பார்த்தா எனக்கு யூனிகார்ன் டைரி வேணும் நான் சும்மாவாச்சும் வாங்கி வச்சுப்பேன், எதுவுமே பண்ண மாட்டேன். இது வந்து ஒரு இதில் இருக்குது. திருப்பியும் வந்து நம்ம மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போனோம்னான்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஹேண்ட் பேக்ஸ் தாங்க, லைனாக ஹேண்ட் பேக்ஸ் வச்சுருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா 25% என்னமோ ஆஃபர் அப்படின்னு போட்டு வச்சுருந்தாங்க, தீபாவளிக்காகன்னு நினைக்கிறேன். அப்புறம் கிளச்சர்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இது பர்ஸ், இத்தனைக்கும் நம்ம ஜுவல்லரி வாங்குவோம்ல அந்த பர்ஸ் கூட வச்சுருக்காங்கனால என்னடா இந்த பர்ஸ்லாம் வச்சு என்னடா பண்ண போகிறீங்க அப்படின்னு நினச்சா அந்த பர்ஸ் கூட வச்சுருக்காங்க. சரி நானும் என்ன பண்ணேன், ஒரு பேக்கை எடுத்து ட்ரை பண்ணி பார்த்து இந்த கண்ணாடி முன்னாடி எப்படி இருக்குன்ட்டு. பட் நிறைய பிளாக் கலர் பேஸ் வந்து நிறைய இருந்தது. பட் ஆனால் என்ன சொல்கிறது, அவ்வளோ வந்து நான் இந்த அம்பத்தூரில் வந்து இந்த மாதிரி பேக்ஸ் இதெல்லாம் கிடையாது, சும்மா வந்து என்ன சொல்கிறது கிளிப்ஸ் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த அண்ணா நகரில் பார்த்திங்கன்னா பெரிய கடை, சின்ன கடை, பட் ஆனால் நிறைய வச்சுருக்காங்க, மேலே 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 அப்படியே அழகாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் மேக்கப் பவுச்சு இதெல்லாம் பார்த்திங்கன்னா 25% ஆஃபர் அப்படின்னாங்க. க்யூட்டாக இருக்குல்ல அந்த பேகு, கொஞ்சம் யூனிக்காக இருக்கிறவங்க யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இது நீங்கள் வந்து இங்கே ட்ரை பண்ணலாம். அதுமாதிரி கொஞ்சம் ரேட் அதிகம் தான், நம்ம அம்பத்தூர் கம்பேர் பண்ணுறப்ப அண்ணா நகரில் வந்து ரேட் அதிகமாக தான் இருக்குது. அதுவும் எனக்கு இந்த பேக் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, குட்டியாக அழகாக இருந்தது. பட் ஆனால் நம்ம கிட்ட பட்ஜெட் இல்லாதனால சரி வேண்டாம் அப்படின்னு வச்சுட்டோம், நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வச்சாச்சு. தீபாவளிக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரெஸ் எடுத்துட்டிங்கன்னா இயரிங்ஸு செட்ஸ் இதெல்லாம் வாங்கணும். ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து மேட்ச் பண்ணிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வளையல்ஸ், ஒரு சைடு ஃபுல்லாக வளையல் வச்சுருந்தாங்க. 2.4 2.6ன்னு அதுக்கேற்ற மாதிரி ரேஞ்சில் வச்சுருந்தாங்க. நம்ம வந்து தனித்தனியாக பார்க்கணுன்னு இல்லை, ஒரு சைடு பார்த்திங்கன்னா 2.4 ஃபுல்லாக ஒரு சைடு, 2.6 ஃபுல்லாக ஒரு சைடு, அது மாதிரி இந்த ட்ரெண்டிங்கான இந்த த்ரெட் பேங்கிள்ஸ், அதுக்கப்புறம் ரெயின்போ சம்திங் சொல்லுவாங்களே, ரெயின் ட்ராப்ஸாக ரெயின்போவா அது எனக்கு தெரியல அது என்ன பேங்கிள்ன்ட்டு, அது ஏதோ சம்திங் ட்ரெண்டிங்காக போகுது இந்த கிளாஸ் பேங்கிள்ஸ், அது கூட வந்து இங்கே வச்சுருந்தாங்க, க்யூட்டாக இருந்தது. ஆனால் என்ன என் சைஸ்க்கு வந்து நான் எப்பயுமே 2.4 போடுவேன், ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா 2.4 எனக்கு பத்தலை, சரி 2.6க்கு போகலான்னு தான் 2.6 போனேன். பட் அங்கேயும் பார்த்திங்கன்னா 2.4 தான் வச்சுருந்தாங்களா, சரி இது பார்க்குறதுக்கு கஷ்டம் அப்படின்ட்டு இந்த பேங்கிள் பாருங்களேன், ஒரு மாதிரி டபுள் ஷேடட் கலர் மாதிரி இருந்தது, சூப்பராக இருந்ததுங்க பார்க்கவே. சாரீஸ்லாம் கொண்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு மேட்ச் பண்ணி நீங்கள் பேங்கிள்ஸ் எடுத்துக்கலாம். எல்லாமே வந்து அவங்களே வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு என்ன மாதிரி பேங்கிள்ஸ் வேணும் சொல்லுங்கள் நான் இது பண்ணுறேன் அப்படின்னு அவங்கள வந்து ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு அதுவும் ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் அம்பத்தூர்லலாம் அந்த மாதிரி யாரும் பண்ணலை. இங்கே வந்து நிறையா அக்காங்க வந்து உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், என்ன சைஸ் வேணும் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. அது நான் சொல்லுவேன் கண்டிப்பாக, ஏன்னா நம்ம ஒருத்தரையாலே தேட முடியாதுல்ல, கொஞ்சம் யாருனா ஒருத்தர் கூட ஹெல்ப் பண்ணாங்கன்னா டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா செட்ஸு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா 1000க்கு மேலே சம்திங் இருந்தது. பட் ஆனால் தேடினீங்கன்னா கம்மி ரேட்டுக்கு கிடைக்கும், நான் அவ்வளோதான் சொல்லுவேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மெஹந்தி போடுவோம்ல அந்த ஸ்டிக்கர் ஒட்டுறது, அதுக்கப்புறம் நம்ம ஐலாஷஸ் அந்த கேர்ள்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சைட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து மேக்கப் திங்ஸ் தான். இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னென்னு தெரியுதா, இதெல்லாம் வந்து ப்ரெஸ் ஆன் நைல்ஸ் வந்து கொஞ்சம் அழகாக இருந்தது. பட் ஆனால் எனக்கு எதுவுமே செட் ஆகாத மாதிரி இருந்தது. சரி அப்படின்னு நான் வச்சுட்டேன். இது பாருங்கள், இது ப்ளூ கலர் நல்லா அந்த மாதிரி இருந்தது, ப்ளூ வித் கொஞ்சம் க்ரீன் கலர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி வந்து செட் பார்க்க தான் வந்தேன். சாரிக்கு செட் பார்க்க தானே வந்தோம், டைம் ஆகுது, நான் வர பூட்டுற டைமில் போயிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு 8 o'clock சம்திங் தான் போனேன். பட் ஆனால் அந்த டைம் பூட்டுற டைம் 9:30க்குள்ளே பூட்டிடுவாங்க, கடையை சாத்திடுவாங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம ட்ரை பண்ணிடணும் அப்படின்னு நினச்சி அந்த அக்காவும் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நான் ஒன்று போட்டு பார்த்துட்டே இருந்தேன். அந்த அக்கா வந்து க்யூட்டாக எனக்கு வந்து வீடியோ எடுத்து கொடுத்தாங்க. அதே மாதிரி எனக்கு வந்து நான் இது போடுறேன் காக்கா பாருங்கள் எப்படி இருக்குன்னு அவங்களும் வந்து பார்த்தாங்க. நல்லாயிருக்கு, அது நல்லாயிருக்கு, இது நல்லாயிருக்குன்னு நிறைய சொன்னாங்க. இந்த மாதிரிலாம்
நம்ம யார் கூடயும் போகலனாலும் அவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. நான் இந்த நெக்லஸ் தான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணலாம், சிம்பிளாக நல்லாயிருக்கு அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் தோடு வந்து எனக்கு செட் ஆகாத மாதிரி இருந்தது. நான் வீடியோ எடுங்க, நான் அப்புறம் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி அவங்க எடுத்தாங்க. பட் ஆனால் எனக்கு தோடு செட் ஆகாத மாதிரி இருந்ததுனால சரி ஓகேன்ட்டு வேறு நெக்லஸ் இதுவும் சூஸ் பண்ணேன். இதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் யூனிக்கான கலெக்ஷனாக இருந்தது. சரி இதை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். பட் ஆனால் இதுவும் என்ன சொல்லிட்டாங்க, நெக்லஸ் செட் ஓகே, பட் ஆனால் தோடு போடுறப்போ அந்த அக்கா என்ன சொல்லிட்டாங்க, கொஞ்சம் நீங்கள் டல்லாக தெரிகிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. சரி ஓகே அப்போ வேறு சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் நல்லா தேடி இருந்தாங்க. எனக்கு என்ன தெரியுமாங்க, இந்த இயரிங்ஸ் கூட சீக்கிரம் தேடிடலாம் போல், இந்த சாரீக்கு செட் ஆகுற மாதிரி தேடுறது ரொம்ப கஷ்டம் போல் இருக்குது. அது நான் இன்றைக்கி தான் உணர்ந்தேன். எப்பயுமே போனோமா எதனா ஒன்று வீட்டில் இருக்க எடுத்து போட்டுப்பேன். பட் ஆனால் இந்த வாட்டி நான் எடுத்தது வந்து ஃபேன்சி சாரியாக அந்த அதுக்கு ஸ்டோன் பேஸில் எனக்கு கிட்ட வந்து எதுவுமே இல்லை. சரி சிம்பிளாக முடிச்சுக்கலாம், தோடு மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சா தோடு கிடைக்கல. சரி அதனால தான் செட்டுக்கு போனேன். செட்டு பார்த்திங்கன்னா அதுவும் வந்து என்ன சொல்கிறது, யூனிக்கான கலெக்ஷன் இருக்குது. பட் ஆனால் அது எனக்கு செட் ஆக மாட்டுது. நல்லா இருந்தால் அந்த தோடு நல்லா இருக்க மாட்டுது. அந்த மாதிரி ஆகிடனால கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. சரி ஓகே திருப்பியும் வந்துல அந்த ஃபஸ்ட்டு போட்டதை செலக்ட் பண்ணி வச்சுட்டு அதை வைங்க, நான் பார்த்து சொல்கிறேன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேங்கிள் சைடு வந்தேன். இந்த பேங்கிள் பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது, கரெக்டாக இருந்தது. என் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அழகாக இருந்தது. நான் கரெக்டாக அதனால் அதே செலக்ட் பண்ணிட்டேன். நிறைய கூட்டங்க, அது தீபாவளிக்கு வந்துச்சுனாலே போதும் எல்லாருமே நிறைய பேர் டிஃபா லவ் பண்ணுறவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு நெக்லஸ் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் பில்லிங் போட்டு அங்கேருந்து நானும் கிளம்பிட்டேங்க.